Hello everyone, இது Compiler Design Unit 2 ஓட 16th lecture. நம்ம லாஸ்ட் வீடியோல LR1 ஐட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோல அந்த LR1 ஐட்டம்ஸை வச்சு எப்படி CLR1 பேசருக்கு பாசிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்டம் அப் பாசிங் ஒரு வீடியோ இருக்கும், LR1 ஐட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு வீடியோ இருக்கும். இந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த CLR1 பாசிங் டேபிளுக்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த கம்பைலர் டிசைனோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல யூனிட் 2 ஓட 10th லெக்சரையும் யூனிட் 2 ஓட 15th லெக்சரையும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்து இந்த பாசிங் டேபிள் பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோல CLR1 பாசிங் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு கிராமர் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் CLR1 பாசிங் டேபிள் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட் LR1 ஐட்டம்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல கண்டுபிடிச்சோல LR1 ஐட்டம்ஸ், அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ண போறோம். ஸோ LR1 ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுனால அதை அப்படியே எடுத்து இங்க வச்சிருக்கேன். ஸோ அதுல என்னென்ன கண்டுபிடிச்சோம், I0, I1, I2, I3, I4, I5, I6, I7, I8, I9 இப்படி ஒரு 10 ஸ்டேட் இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு டயக்ராம் டிரா பண்ணி அதை கண்டுபிடிச்சோம். இது பார்க்காத பெரிய டயக்ராமா இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இப்படி ஒரு 10 ஸ்டேட் வச்சுட்டு அந்த 10 ஸ்டேட்டையும் இங்க எடுத்து எழுதணும். ஸோ இப்படிதான் LR1 ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ இந்த LR1 ஐட்டம்ஸை வச்சு எப்படி பாசிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிதான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் 2 பேசர்ல பார்த்த மாதிரி தான் இங்கேயுமே டேபிள் ஸ்ட்ரக்சர் அதே தான். என்ன பண்ணோம், ஸ்டேட்ஸ் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் போட்டோம். இங்க வந்து I0ல இருந்து I9 வரைக்கும் இருக்கு. ஸோ 0ல இருந்து 9 வரைக்கும் லெஃப்ட் சைட்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் மேல என்ன பண்ணோம், ஆக்ஷன் கோட்டுன்னு 2ஆ பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டு ஆக்ஷன்ல என்ன எழுதுவோம், நம்மளோட கிராமர்ல உள்ள டெர்மினல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஆக்ஷன்ல எழுதுவோம். டெர்மினல் என்னென்ன இருந்துச்சு, AB 2 மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ பாருங்க, நம்ம கிராமர்ல AB 2 டெர்மினல் தான் இருக்கு, அதை எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ எழுதிட்டு இந்த டெர்மினலோட சேர்த்து டாலர் சிம்பலை எப்பவுமே எழுதிடுவோம். ஸோ ஆக்ஷன்ல நம்மளோட டெர்மினல்ஸ் இருக்கும், டாலரும் இருக்கும். ஓகேவா, முடிச்சுட்டு அடுத்து கோட்டுல என்ன எழுதுவோம், நம்மளோட வேரியபிள்ஸ். ஸோ நம்ம கிராமர்ல என்னென்ன வேரியபிள் இருந்துச்சு, SA இந்த 2 வேரியபிள் தான் இருந்துச்சு, அந்த 2 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ AS 2மே இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டேபிளோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த டேபிளை எப்படி ஃபில் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது நம்ம லாஸ்ட் 2 பேசல பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து சேமா தான் வரும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதுல உள்ள கோ டு எல்லாத்துலயுமே பார்த்து டிரான்சிஷனை எடுத்து எழுதுவோம். ஸோ எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கோ டு I0ல S இருந்துச்சுன்னா எங்க போகுது, I1 போகுது. ஸோ I0ல S இருந்தா எங்க போகணும், I1 போகணும். ஸோ இங்க 1 எழுதியாச்சு. புரிஞ்சா, I0ல S-க்கு I1 போறேன். இப்ப 2வது கோ டு பாருங்க. I0ல A இருந்தா எங்க போறோம், I2 போறேன். ஸோ I0ல கேபிட்டல் A இருந்தா I2 போறேன். ஸோ கேபிட்டல் A ஸ்மால் A கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த LR1 ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கப்பையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, இந்த டேபிளையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப நெக்ஸ்ட் I0ல ஸ்மால் A வந்து எங்க போனேன், I3க்கு போறேன். ஸோ I0ல ஸ்மால் A வந்தா I3க்கு போறேன். இங்க வந்து ஸ்மால் A வந்து டெர்மினல் சிம்பிள். ஸோ டெர்மினல்ல பாக்குறப்ப நம்ம ஷிஃப்ட்னு எழுதணும். ஸோ ஷிஃப்ட் எங்க போறேன், I3க்கு போறதுனால 3ன்னு போடுறேன். ஓகேவா, ஸோ டெர்மினல்ஸ்ல எப்பெல்லாம் பார்க்கமோ அங்கதான் ஷிஃப்ட் எழுதணும். இப்ப நெக்ஸ்ட் 4வது கோட்டு பாருங்க. I0ல Bன்னு வந்துச்சுன்னா நான் I4 போறேன். ஸோ I0ல Bன்னு வந்துச்சுன்னா I4 போறேன். Bங்கிறது டெர்மினல் சிம்பிள். ஸோ Sன்னு போட்டு அதுல எங்க போறேன், I4 போறதுனால S4. ஸோ ஷிஃப்ட் 4ன்னு எழுதுறேன். ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 4 கோட்டு முடிச்சாச்சு. அடுத்த 5வது கோட்டு பாருங்க, இங்க இருக்கு. I2ல A வந்துச்சுன்னா எங்க போறேன், I5க்கு போறேன். ஸோ I2ல கேபிட்டல் A வந்து எங்க போறேன், I5க்கு போறேன். இங்க 5ன்னு எழுதியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் I2ல ஸ்மால் A வந்து எங்க போறேன், I6க்கு போறேன். I2ல ஸ்மால் A வந்து I6, ஸ்மால் A வந்து டெர்மினல். ஸோ ஷிஃப்ட்னு போட்டு 6 முடிச்சாச்சா. இப்ப நெக்ஸ்ட் I2ல ஸ்மால் B வந்து எங்க போறேன், I7க்கு போறேன். ஸோ I2ல ஸ்மால் B வந்து I7, அப்ப ஷிஃப்ட் 7 முடிச்சாச்சா. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இந்த 3 முடிச்சாச்சு. அடுத்து இந்த கோட்டு I3ல கேபிட்டல் A வந்து எங்க போறேன், I8 போறேன். ஸோ I3ல கேபிட்டல் A வந்தா I8 போகணும். நெக்ஸ்ட் I3ல ஸ்மால் A வந்தா மறுபடியும் I3கே வரேன். I3ல ஸ்மால் A வந்தா I3கே வரேன். அப்ப S3 ஷிஃப்ட் 3ன்னு எழுதுறேன்.
இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த கோட்டு I3ல ஸ்மால் பி வந்தா I4 போறேன். I3ல ஸ்மால் பி வந்தா I4, அப்ப ஷிஃப்ட் 4 முடிஞ்சா. இப்ப நெக்ஸ்ட் அடுத்து எங்க போகணும், இந்த கோட்டுக்கு வந்துடணும். சோ I6ல கேபிட்டல் ஏ வந்து எங்க போகணும், I9 போறோம். சோ I6ல கேபிட்டல் ஏ வந்தா I9 போறோம். இப்ப நெக்ஸ்ட் இந்த பாஸ் இந்த கோட்டு I6ல ஸ்மால் ஏ வந்து எங்க போகணும், I6கே வரும். I6ல ஸ்மால் ஏ வந்தா I6கே வரும், அப்ப ஷிஃப்ட் 6. நெக்ஸ்ட் I6ல ஸ்மால் பி வந்து எங்க போறோம், I7 போறோம். I6ல ஸ்மால் பி வந்தா I7 போறோம். சோ இதோட எல்லா கோட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ நம்ம எல்லா கோட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோமோ இல்லையான்னு ஒரு செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணணும்னா, இதுல எத்தனை கோட்டு இருக்குன்னு எண்ணுங்க, அதே மாதிரி இதுல எத்தனை வேல்யூ ஃபில் பண்ணிருக்கோம் எண்ணுங்க. ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம எல்லா கோட்டும் ஃபில் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். சோ இதோட என்ன முடிஞ்சு, ஷிஃப்ட் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ இதான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எல்லாத்தையுமே கோட்டுவை பார்த்து ஃபில் பண்ண போறேன். சோ இதுல எதுக்கு ஷிஃப்ட்னு போட்டீங்க, எங்கெல்லாம் டெர்மினல்ல வந்துச்சோ அங்கெல்லாமே ஷிஃப்ட் எஸ்ன்னு போட்டு அந்த நம்பர் எழுதுறேன். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இப்ப ரெண்டாவது என்ன பண்ண போறேன், அக்செப்ட் ஃபில் பண்ண போறேன். சோ மொத்தம் 3 ஃபில் பண்ணணும், ஷிஃப்ட், அக்செப்ட், ரெடியூஸ். சோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சாச்சு, இப்ப அக்செப்ட் ஃபில் பண்ணணும். அக்செப்ட்ல என்ன சொன்னோம், நம்மளோட ஸ்டார்டிங் சிம்பிள் எஸ் டேஷ் வந்து எங்க ரீட் பண்ணி முடியுதுன்னு பார்க்கணும். சோ இங்க எஸ் டேஷ் வந்து இந்த I1ல தான் ரீட் பண்ணி முடியுது. பாருங்க, எஸ் டேஷ் வந்து இந்த I1ல தான் ரீட் பண்ணி முடியுது. சோ இப்ப அந்த I1ல டாலர்னு ஒரு சிம்பிள் இருக்கும். சோ அந்த I1ல டாலர்ல போயிட்டு நம்ம அக்செப்ட் எழுத போறோம். சோ பாருங்க, I1ல டாலர்ல வந்து அக்செப்ட் எழுத போறேன். சோ அக்செப்ட் எழுதினா போதும். சோ முடிஞ்சு, நம்ம ஸ்டார்டிங் சிம்பிள் எந்த ஸ்டேட்ல முடியுதோ அந்த ஸ்டேட்டோட டாலர்ல போயிட்டு அக்செப்ட் எழுதுறேன். இது அக்செப்ட். இப்ப ஷிஃப்ட் முடிச்சாச்சு, அக்செப்ட் முடிச்சாச்சு. இப்ப ரெடியூஸ் ஃபில் பண்ணணும். சோ ரெடியூஸ்க்கு என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கிராமரோட ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நம்பர்ஸ் கொடுக்குறோம். சோ என்ன கிராமர் கொடுத்துருந்தாங்க, எஸ் கிவ்ஸ் ஏஏ. இது கொஸ்டின்ல உள்ளதான், அப்படியே எடுத்து எழுதுறேன். ஏ கிவ்ஸ் ஏஏ, அடுத்து ஏ கிவ்ஸ் பி. சோ இப்படி 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு 3க்கு நம்பர்ஸ் கொடுக்கேன். ஆர்டர் படி கொஸ்டின் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோம் அந்த ஆர்டர்லயே எழுதுங்க. அதே மாதிரி ஆர்டர் படி நம்பர் போட்டுக்கோங்க, 1 2 3 போட்டுக்கிறேன். சோ இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த எல்லாரும் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து எது எது ஃபைனல் ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ ஃபைனல் ஐட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல, அதாவது டாட் வந்து லாஸ்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா ஃபுல்லா ரீட் பண்ணி முடிச்சுன்னு அர்த்தம். ஃபுல்லா ரீட் பண்ணி முடிச்சா ஃபைனல் ஐட்டம்ஸ் அர்த்தம். சோ இங்க என்னென்ன இருக்கு, I5, I9, I7, I8, I4. சோ இந்த 5 தான் நம்ம ஃபைனல் ஐட்டம். பாருங்க, டாட் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல லாஸ்ட் வரைக்கும் வந்துடும். சோ இதுல வந்து இன்னும் ஒண்ணு மட்டும் எக்ஸெப்ஷன், இது மட்டும் ஃபைனல் ஐட்டமா வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம ஸ்டார்ட் சிம்பிள். இதை வந்து நம்ம அக்செப்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவே தவிர மத்த எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இதை மட்டும் ஃபைனல் ஐட்டமா கன்சிடர் பண்ணக்கூடாது. மத்த எங்க ரைட் சைட்ல லாஸ்ட்டுக்கு டாட் வந்தாலுமே அதை நம்ம ஃபைனல் ஐட்டமா எழுதிக்கலாம். ஸோ I5 ஒரு ஃபைனல் ஐட்டம், I9 ஒரு ஃபைனல் ஐட்டம், I7, I8, I4, மொத்தம் 5 ஃபைனல் ஐட்டம் இருக்கு. ஸோ இந்த 5க்குமே நம்ம ரெடியூஸ் ஃபில் பண்ண போறோம். எப்படி ஃபில் பண்ணணும்னா, ஸோ I5 இருக்கு, அப்ப 5th இதுல போடணும். 5th இதுல என்ன பண்ண போறோம், இந்த எஸ் கிவ்ஸ் ஏங்கிற ப்ரொடக்ஷன், இதுல டாலர் இருக்கா, ஸோ அந்த டாலர்ல மட்டும்தான் நம்ம பண்ணணும். இந்த லுக்ககட்ல என்ன இருக்கோ அங்க மட்டும் தான் நம்ம ரெடியூஸ் போட போறோம். ஸோ இதான் ஒரு டிஃபரன்ஸ். அந்த ப்ரொடக்ஷன்ல லுக்ககட்ல எங்க இருக்கோ அந்த லுக்ககட்ல மட்டும்தான் நம்ம ரெடியூஸ் போட போறோம். ஸோ ஒன்னு போடும்போது புரியும். ஸோ இப்போ I5னா 5வது ரோல பண்றோம். அதுல எஸ் கிவ்ஸ் ஏங்கிற ப்ரொடக்ஷனுக்கு டாலர்ல பண்றோம். ஸோ I5ல டாலர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இதுல ஆர்னு போட்டுக்கிறேன். எஸ் கிவ்ஸ் ஏ எத்தனாவது ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ R1 முடிஞ்சா. இப்ப அடுத்தது போடும், ஒன்னொன்னா போடும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ I9ல டாலர். ஸோ I9ல டாலர்ல ஃபர்ஸ்ட் ஆர் போட்டுருங்க. ஸோ I9ல டாலர்ல ஆர் போட்டுருங்க. ஸோ டாலர் இங்க இருக்கு, ஆர் போட்டுருங்க. போட்டு அது எந்த ப்ரொடக்ஷன், ஏ கிவ்ஸ் ஸ்மால் ஏ. ஸோ ஏ கிவ்ஸ் ஏ எங்க இருக்கு, செகண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ R2 போட்டுரும். முடிஞ்சா. இப்ப நெக்ஸ்ட் I7 பாக்குறோம். ஸோ I7ல டாலர், இதுவுமே லுக்ககட் வந்து டாலர்ல தான் இருக்கு. ஸோ டாலர்ல ஆர் போடுங்க. I7ஓட டாலர்ல ஆர் போட்டுருங்க. போட்டு இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம்,
A gives B அந்த ப்ரொடக்ஷனோட நம்பர் எழுதுறோம். A gives B எத்தனை நம்பர்? தேர்ட் நம்பர். ஸோ R3 எழுதுறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸோ I5 முடிச்சிட்டேன், I9 முடிச்சிட்டேன், I7 முடிச்சிட்டேன். இப்போ I8 பண்றேன். I8ல A ஆர் B. ஸோ ஏலையும் பிலையும் போயிட்டு R போட்டுருங்க. I8ல ஏலையும் பிலையும் R போடுறோம். ஸோ R இங்கேயும் R. ஸோ அது எந்த ப்ரொடக்ஷன்? A gives AA. அது எத்தனை ப்ரொடக்ஷன் பாருங்க? செகண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ R2 முடிஞ்சா. இப்போ நெக்ஸ்ட் I4ல என்ன இருக்கு? லுக் அஹெட் என்ன இருக்கு? A ஆர் B. ஸோ A பிலையும் R போட்டுருங்க. I4ல A B R போட்டாச்சு. இப்போ அது எத்தனை ப்ரொடக்ஷன் பாருங்க? A gives B எத்தனை ப்ரொடக்ஷன்? மூணாவது ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ R3 இவ்வளவுதான் நம்மளோட ஃபைனல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதான் நம்மளோட ரெடியூஸ். இவ்வளவுதான் நம்மளோட ரெடியூஸ். CLR1 பாசிங் டேபிள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்களேன். நம்ம ஒவ்வொரு பாசிங் டேபிளா பார்க்க இந்த ரெடியூஸ் கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3க்குமே ரெடியூஸ் ஃபில் பண்ணோம். அடுத்து அதுல ஃபாலோ கண்டுபிடிச்சு அதுல ரெடியூஸ் ஃபில் பண்ணோம். இங்க லுக் அஹெட்ல ரெடியூஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ரெடியூஸ் கம்மியாகிட்டே இருக்கு. கம்மியாக இந்த பிளாங்க் காலம்ஸ் இருக்கா, அந்த பிளாங்க் பாக்ஸ், இந்த பிளாங்க் பாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பிளாங்க் பாக்ஸ் எல்லாமே நம்மளோட எரர் டிடெக்ஷன் அர்த்தம். ஸோ இந்த பிளாங்க் பாக்ஸ் அதிகமாக நம்மளோட எரர் டிடெக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ இதனால நம்ம பேசர் எஃபிஷியன்சி கூடுது. ஸோ எரர் டிடெக்ஷன் எஃபிஷியன்சி கூடுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த எரர் டிடெக்ஷன் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். அதை ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். இங்க என்ன பண்ணோம்? ஷிஃப்ட்னு ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணோம், அடுத்து அசெப்ட் ஃபில் பண்ணோம். இந்த ஷிஃப்ட்டும் அசெப்டும் எல்லா பாசிங் டேபிளையுமே ஒரே மெத்தட்ல தான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ரெடியூஸ் ஃபில் பண்ணோம். ரெடியூஸ் எப்படி ஃபில் பண்ணோம்? அதோட லுக் அஹெட் எங்க இருக்கோ அந்த லுக் அஹெட்ல மட்டும் போயிட்டு ரெடியூஸ் ஃபில் பண்ணணும். இதுதான் CLR1 பாசிங் டேபிள். அடுத்து நம்ம LALR1 பாசருக்கு பாசிங் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். அந்த LALR1 பாசிங் டேபிள் இந்த CLR1 பாசிங் டேபிள்ல இருந்துதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த CLR1 பாசிங் டேபிள் தெரிஞ்சா மட்டும்தான் LALR1 பாசிங் டேபிளை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோல இந்த LALR1 பாசிங் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.